அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் நேசர் சந்திக்கும் நேரம். நேசர் இயேசு உங்களை சந்தித்து உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க போகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட லூக்கா எழுதின நற்செய்தி நூலில் நாம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாராமா? முழுவதும் ஜெபித்தாராம். பாருங்க, 12 சீஷர்களை தேர்ந்தெடுக்கணும். இயேசு கிறிஸ்து நினைச்சா அவருக்கு தெரியாதா? அவரே ஒரு முடிவெடுத்து அவர் என்ன செய்யலாம், இவங்கெல்லாம் எனக்கு வேணும், இவங்கெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனா அந்த வசனம் சொல்லுது, முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். அப்போ ஒரு காரியத்துக்காக நாம் செய்ய விளைகிறோம் என்றால், செய்ய முற்படுகிறோம் என்றால், நாம் அதற்கு ஒரு ஆயத்தம் தேவை. அது என்ன ஆயத்தம்னா, முழுவதும் ஜெபிக்கணும் தேவனை நோக்கி. அப்போ அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை தருவார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, முழுவதும் தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ண காட்டிக்கு தேவன் அந்த ஞானத்தை கொடுத்தார். தானியேலும் கூட 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிறவராய் இருந்தார். அவருடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் பாவங்களை மன்னிங்கப்பா, எங்கள் மூதாதையுடைய பாவங்களை மன்னிங்கப்பா, இந்த பாபிலோனில் இவ்வளோ அடிமைத்தனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எரேமியாவினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டது, 70 வருஷங்கள் நீங்கள் அடிமைகளாக இருப்பீர்கள், பிற்பாடு நீங்கள் மறுபடியும் நீங்கள் எருசலேமுக்கு வருவீங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதை அறிந்து அந்த தானியேல் என்ன செய்தார்? தேவனை நோக்கி, என்ன காரணத்தினால, என்ன காரியத்தினால நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம் அப்படின்னு அவர் தெரிந்து கொண்டு என்ன செய்தாரு? ஜெபிக்க ஆரம்பித்தார். பாருங்க, தேவதூதன் காபிரியேல் இறங்கி வந்து அவருக்கு தெளிவை உண்டாக்குறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கணும்னா அதற்கு தெளிவு வேணும். அது தெளிவு யார் தான் தர முடியும்னா, கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நமக்கு தெளிவு தர முடியும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய வார்த்தை, வேதமே வெளிச்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் கர்த்தருடைய வசனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனம், வார்த்தை, கடவுளோட பிரசன்னம், கர்த்தருடைய சத்தம் தான் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். அப்போ அந்த தெளிவு தான் நம்ம என்ன செய்யணும், எப்படி விளங்கி கொள்ளுங்கிற அறிவை நமக்கு கொடுக்கும். அப்போ இந்த காலை நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ தானியேலுக்கு என்ன ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் அவர் செய்த விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். அவர் சொல்ற ஒரு காரியம், தானியேலே பிரியமானவனே, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே கட்டளை பிறந்தது. அப்போ எப்போ ஒரு பிரியம் தெரியுமா? தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தர் மேலும் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுடைய விஷயத்துல அவர் பொறுமையாயிருந்து அவர் உங்களுக்கு பதில் செய்வார், பதில் அளிப்பார், பதில் கொடுப்பார், அதை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவரோடு பேசுறாரு, நேசர் இயேசுவும் கூட பேசுறாரு. நீங்க அவருடைய தெரிந்து கொள்ளுதல் என்னது? ஒரு கணவனுக்காக, அதாவது ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனுக்காக நீங்க காத்திருக்கலாம், ஒரு மணவாட்டிக்காக மணவாளன் காத்திருக்கலாம்.
பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரன் வேணும்னு காத்திருக்கலாம். எங்கே தேர்றது, எந்த மேட்ரிமோனியத்தில் பார்க்கறது, எந்த சர்ச்சில் சொல்கிறது, இல்லை எப்படி பார்க்குறது தெரியாமல், தேர்ந்தெடுக்க தெரியாமல் இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அருமையான தகப்பனே தாயே, நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம், முழுசும் தேர்ந்தெடுப்பதற்கு கர்த்தருடைய பாதத்தில் காத்திருங்க. நிச்சயமாய் அவர் தெளிவை உண்டாக்குவார், உங்களுக்குண்டான பதிலை தருவார். மேசியா வருவதை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். பாவத்தை தொலைக்கிறதற்கு, மீறுதலை தவிர்ப்பதற்கு ஒரு இரட்சகர் பிறப்பார் என்று சொல்லி தானியேலுக்கு வெளிப்படுத்தினாரே. உங்க வாழ்க்கையில் ஒரு முடிவை கொண்டு வர, அதாவது நல் முடிவை எடுக்க கர்த்தருடைய அந்த தெளிவு உங்களுக்கும் எனக்கும் வேணும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ பாசம் போட்டேன், எவ்வளோ காரியம் சொல்லிட்டு, இன்னைக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். தேர்ந்தெடுக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு ஒரு காரியத்தை தேர்ந்தெடுக்கணுமா, கர்த்தருடைய பாதத்தில் உட்காருங்க, அவர் உங்களோட பேசுவார். நம்மளா ஒரு முடிவு எடுத்தோம்னா அதுல சலித்து போயிடுவோம், களைத்து போயிடுவோம், வெறுப்படைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஆண்டவரையே குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆண்டவரை குறை சொல்ல யாராலும் முடியாதுங்க. நம்ம கடன் வாங்கிட்டோம், நம்ம பிரச்சனையில சிக்கிட்டோம். இதுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு ஆலோசனை என்னதான், தேர்ந்தெடுக்கிறியா, ஒரு முடிவு எடுக்கிறியா, சந்திக்க போறியா, என்னை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. 12 சீஷர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் காலையில. இன்னைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை இன்னைக்கு காலையில கொடுத்திருக்கிறார். நீங்க தேர்ந்தெடுக்கிறது முதல்ல என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயம், தேவ சமூகம், கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிப்பது, கர்த்தருடைய சமூகத்தை நாடுவது, கர்த்தருடைய சித்தத்தை தேடுவது, அறிந்து கொள்வது. அதனால இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த காரியத்தை கொடுக்கிறார். பயப்படாதீங்க. ஐயோ, நான் தவறான முடிவு எடுத்து, நீ பயப்படாதீங்க. கர்த்தரோட பாதத்துல காத்துருங்க. ஆவியானவர் தேவ தூதன் இறங்கி வந்து பேசுவார். எலியேசருக்கு, ஈசாக்குக்கு எலியேசர் ஒரு தூதனாக இருந்து ஆண்டவர்கிட்ட பேசி என்ன செய்யறார்? ஆண்டவரே, என் ஆண்டவன் ஆபிரகாம் இருக்கிறார், அவருடைய மகனுக்கு மனவாட்டி எடுக்கணும். எங்க போய் எடுக்கிறது? ஒரு அடையாளம். இந்த கிணறு இருக்குது, இந்த கிணத்துல எந்த ஒரு பெண் வந்து தண்ணி மொண்டு எனக்கு கொடுக்கிறாளோ, என் ஒட்டவங்களுக்கும் வார்த்து கொடுக்கிறாளோ, அவளே நான் ஆண்டவனுக்கு மனைவி ஆகட்டும் என்று சொல்லி அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். இன்னைக்கு நம்மளா ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, அந்த பையன் அழகா இருக்கிற பையனும் நல்ல ஒரு குணங்கள் இருக்கு. நான் இல்லை என்ன சொல்ல, நம்ம நினைக்கிற காரியத்தை சொல்றேன். படிச்சிருக்கிறான், பட்டம் வாங்கியிருக்கான், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கானா, கர்த்தரோட ஆவியை பெற்றிருக்கானா, ஜெப ஆவி அவனுக்குள்ள இருக்குதா, விசுவாசம் இருக்குதா, வாழ்க்கையில தோத்து போயிட்டோம்னா முளைத்து வருவதற்கு ஜெப ஆவி இருக்குதா, நல்ல குணம் இருக்குதா, அப்படிங்கிறத நீங்களும் நானும் பார்க்கணும். கர்த்தரோட பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டு நல்ல ஒரு ஆலோசனையை உங்களுக்கு கொடுக்கிறாரு. கர்த்தரோட சித்தத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. கர்த்தரோட கரம் இன்னைக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குது. அப்ப என்ன செய்யணுங்க ஐயான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொறுமையா இரு, அமைதலா இரு. ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு போனா அவன் என்ன செய்வான் தெரியுமா? அமைதலா இருக்கிற நேரத்துல தான் போவான். சடான்னு முறிவெடுத்துறாத, கோவப்பட்டுட்டாங்கன்னு சடான்னு சாடிட வேண்டாம். அமைதலா இரு, பொறுமையா இரு. மீன் மேல வரும், உன்னுடைய வலையில் அந்த மீன் சிக்கும். உனக்குண்டான வாழ்வாதாரத்துக்கு, உனக்குண்டான பிசினஸ்க்கு, உனக்குண்டான நன்மைக்கு, உனக்குண்டான காரியங்களுக்கு ஆண்டவர் இந்த காலையில உனக்கு பதில் கொடுக்கிறார் மகளே, பதில் கொடுக்கிறார் மகனே. சோர்ந்து போகாத, பலன் கொள். ஆண்டவர், நம்ம ஆண்டவரே முழுதும் ஜெபிச்சிருக்கிறார் அப்படின்னா நீங்களும் நான் அவரோட பாதத்துல காத்திருக்கணுங்க. தேர்ந்தெடுக்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. அவர் என்ன நினைக்கிறாரோ அவங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. முதல் பேதுரு தான். பேதுரோட வாழ்க்கையில அவர் முழுசும் பிரயாசப்பட்டார். என்ன பிரயாசப்பட்டாரு? தன்னுடைய சுய வேலையில் பிரயாசப்பட்டார். ஆனா முழுசும் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட அகப்படல.
ஆனா இயேசு கிறிஸ்து கூட வந்து அந்த படகுல அமர்ந்து பேதுரு இப்போவா வலை வீசலான்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றார், ராமுடுச பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படல ஆண்டவரே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை வீசுகிறேன். இன்னைக்கு அவரோட வார்த்தை தான், அவர் வார்த்தை தான் தேவப்பிள்ளையே. பாருங்க, மீன் பிடிக்க போறாங்க, வலை கிளையத்தக்க படகு அமிழத்தக்க மீன்கள் வந்து குவிந்து கிடக்கிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கர்த்தரோட வார்த்தை இருக்குதா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீ என்ன கேட்டுக்கொள்வாயோ அது பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. இன்றைக்கு கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பணும், கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் நம்பணும். அவர் எனக்கு நல்லதுதான் தந்திருக்காரு, நல்லதுதான் தரப்போறாருன்ட்டு நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அது உங்களுக்கு உண்டாகும். கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த காலை வேளையில் உங்களுக்கு செய்ய போறாரு. காட் பிளஸ் யூ, காட் பி வித் யூ. இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம்.